ஸோ நம்ம வீடியோ வந்து ரீசெண்டாக 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு யூடியூப்ல. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் 2.3 lakhs ஐ திங்க் வியூஸ். ஐம் வெரி ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 75% கமெண்ட் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் 25% கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். We are going to reply to all of our comments. ஸோ இந்த கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எல்லா கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுற முடிஞ்ச வரைக்கும். அதே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் சம் பீப்புள்ஸ் ஆல்சோ புட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். வி ஆர் ஆல்சோ கோயிங் டு see that. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல இப்போ லைவ்ல கமெண்ட்ல பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கன்ஃபார்ம் நம்ம ரிப்ளை பண்ணலாம். இந்த எண்ட் ஆஃப் திஸ் லைவ் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன டவுட்ஸு, பல்கிங்கு, கட் பண்ணுறதுல என்ன டவுட்டு என்ன இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதான் 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 49 kgs தான் இருந்தேன். ஸோ ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ இந்த தமிழ்லேயே வந்து நான் வச்சுருப்பேன் அந்த வீடியோவை. ஸோ 2 years 49 kgs. ஆஃப்டர் தட் லாஸ்ட் இயர் தான் ஜனவரி 2025 தான் ஜிம்லேயே நான் ஜாயின் பண்ணேன். ஸோ வித் 1 yearல பார்த்தீங்கன்னா 22 kg. இப்போ 22 kg மேலே வெயிட் கெயின் பண்ணியிருப்பேன். 49 60 வரைக்கும் ஃபேட் நார்மலாக இருந்தேன். ஸோ நான் வந்து ப்ராப்பராக ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே 2 to 3 kg ஆவரேஜாக கெயின் ஆச்சு. ஸோ அது மாதிரி பண்ணோம். ஸோ எண்ட் ஆஃப் த 2025 எண்டில் பார்த்தீங்கன்னா 90 kg இருந்தேன். ஸோ பாதி வந்து மசில், பாதி ஃபேட்டு. ஃபுல் ரெடி கிடையாது. ஓரளவுக்கு எப்படி சொல்றேன், இப்போ 90%னா 23% பாடி ஃபேட்ல இருக்கேன். ஸோ அதை மாதிரி வந்து நம்ம பல்க் பண்ணோம். பல்க் பண்ணி அதுக்கப்புறம் 10 kg 3 months 10 kg லாஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 18% பாடி ஃபேட்ல இருக்கேன். லாஸ்ட் 1 week ஆஃப் கட்டிங் இப்போ 80 kg இருக்கேன். ஸோ இதான் என்னோட ஜேர்னி. ஒருத்தர் சிலிண்டர் ரேட்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, சிலிண்டர் ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு. வீட்டில் எக்கு பாயில் பண்ண சொன்னாலே கத்துறாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இப்போ ஆமாம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சிலிண்டர். அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. எக்கு அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து இதை தப்பு பண்ணுவாங்க. எக்கை வந்து ராவா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு தெரியும் பாதி ப்ரோட்டீன் கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 grams இருக்குன்னா 3 grams தான் வந்து கிடைக்குமே. அதுவும் வந்து பாக்டீரியாலாம் நிறைய இருக்கும். அப்படி நீங்கள் யாரும் சாப்பிடாதீங்க. எக்குன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஸோ இவரும் ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தாரு. எனக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருந்தாரு 3 months அப்புறம். இப்போ இவருக்கும் நல்ல எவ்வளோ கேஜி ப்ரோ இருந்தால் 60 kg இருந்தேன். 10 kg கிட்ட எப்படி ரொம்ப ரெகுலராக வர மாட்டாரு. எப்படி ஓரளவுக்கு வந்து 10 kg கிட்ட வெயிட் கெயின் ஆயிடுச்சு. சரியாக கண்டினியூ பண்ண முடியாது. இன்னொருத்தர் இருப்பாரு ஆளை செய்யறாருன்னு. ஸோ அவருமே நல்ல வெயிட் கெயின் பண்ணிப்பாங்க. வீடியோ கூட பார்த்துட்டு நம்ம வீடியோவில் அவரு. ஸோ அவரும் நல்லாவே வெயிட் கெயின் பண்ணியிருக்காரு. அவர் கூப்பிட்டோம். இப்போ 3வது ஒரு ஆள் உட்கார வேண்டியது, அவர் மிஸ் ஆகிட்டாரு. ஸோ அதான். ஸோ கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கமெண்டாக நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஒருத்தர் நாராயணன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கமெண்ட் நான் லைக்கே பண்ணுறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், நோ யூஸ், பெஸ்ட் மசில் பில்டப் ப்ரோட்டீன் சொல்லு ப்ரோ. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ அதான் நான் இப்போ இந்த எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரினா 500 to 600 கேலரிஸ் வந்து சர்ப்ளஸாக இருக்கணும். இப்போ வெயிட்டை விட சர்ப்ளஸாக இருக்கணும். ப்ரோட்டீன் வந்து மினிமம் உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 1.6 மினிமம். மேக்ஸிமம் 2 grams இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணுங்க. ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 15 daysல வந்து டம்பிள் ப்ரெஸ்ல வந்து நீங்கள் 10 kg பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு மசில் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பண்ணணும். ஸ்லீப் 8 hours இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் ஜாப்ஸ் லைக் ஃபீல்ட் ஒர்க்னா டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து ஹையாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஃபிசிக்கலாக அலைய தேவையில்லை. ஸோ அது மாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ் கேலரி ஓரளவுக்கு கம்மியாக வரும். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் சேல்ஸில் இது பண்ணுவீங்க, நேரில் இன் பர்சன் போகிற மாதிரி. இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபிசிக்கலாக நிறைய ஆக்டிவாக இருப்பான். இவனோட மெயின்டெனன்ஸ் கேலரி அதிகமாக வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இல்லை பெஸ்ட்டாக வேணா ஒரு வாட்ச் மாதிரி வாங்கிடுங்க. லைக் ஸ்டெப் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ
ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல வாட்ச் வாங்கிக்கோங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டெப்ஸ் ஈஸியாக போவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி தான் இது அந்த சேம் சுச்சுவேஷன் ப்ரோ. ஸோ நான் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ பண்ணிங்கனாலே பிகே அரவிந்த் அவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ருத்ரன் மகா அப்படி இயற்கை மாற்ற முயற்சி பண்ணா பிரச்சனை தான். ஸோ இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்போ நம்ம வந்து எந்த முயற்சியுமே பண்ணாம அமைதியா இருக்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அப்போனா வந்து வாழ்க்கையிலுமே பெரிய லெவல்ல சாதிக்க முடியாது. எந்த முயற்சியும் எனக்கு இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க எப்படி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, ஸோ அதான் கமெண்ட் பண்ணோம். சூப்பர் ப்ரோ, லக்ஷ்மி சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ராணி சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இன்னொருத்தர் அசோக்குமார் நல்லது. ஓகே, தட்ஸ் குட். சரி, இன்னொரு பெஸ்ட் கமெண்ட் வந்துருந்துச்சு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த கமெண்ட் அது ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல வந்து வீட்டில் அப்பா அம்மா சாப்பாடு போடுவாங்க. பட் நீங்க ஒர்க் பண்ணப்போ நிறைய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வெளியே நிறைய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இருப்பீங்க. அதான் உடம்பு ஏறி இருக்கு. ஸோ பாடி ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் மற்றது சாப்பிட்டாலும் நிறைய வெயிட் போடும். ஸோ இது ஆக்சுவலாக உண்மைதான். பட் நான் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் சொல்றது ஓகே. சின்ன வயசுல வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கேலரிஸ் வந்து ஃபிக்சர்ல இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1600 கேலரிஸ் வெளியில சாப்பிட மாட்டோம். ஸோ இப்போ நான் ஓனா நம்ம ஜாப் போகிறோம் இதாகிறோம்னா நம்ம செலவு பண்ணுவோம். காசு செலவு பண்ணி இப்போ நான் ஃபுல் டயட்டே மாறிட்டேன். வீட்டு சாப்பாடு நான் சாப்பிடல, எக்ஸ்ட்ரா நிறையவே சாப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க சொல்றது ஓகே கரெக்ட் தான். ஆனால் என்ன ஒரு ஆட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்போ எல்லா இப்போ நான் அப்படி இதே மாதிரி சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தால் எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும், மதுலா இருக்காது. ஸோ நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஸோ அதான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்கேன். பேசிக்கலி would decide weight but workout decide whether it becomes for fat or muscle. workout தான் டிசைட் பண்ணணும். இது வந்து ஃபேட்டா போகணுமா மசிலா போகணுமான்னு சொல்லிட்டு நீங்க நல்ல ப்ரோக்ரெசிவ் லோடிங் பண்றது. ஸோ அதை மாதிரி நீங்க கரெக்டா வெயிட் கெயின் பண்றது, கரெக்டா நீங்க வந்து ஒர்க் அவுட் ஸ்பிரிட் கரெக்டா இருக்கு, அதை பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் மசிலானா இருக்கும். ஸோ இது மட்டும் ஒரு சேஞ்சஸ் சார். ஸோ அடுத்து விஜய் சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஹார்ட் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் கால் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன ஜிம்னா போக முடியாது, நான் வந்து ஃபுட் வேணா அஃபோர்ட் பண்ணுவேன், ஜிம் என்னால் இப்போதைக்கு போக முடியாது, நான் வழி இருக்கா அப்படி நீங்க பண்ணலாம். ஆனா வந்து நீங்க ஹோம் ஒர்க் அவுட் பெரிய லெவல்ல எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. ஹோம் ஒர்க் அவுட்ல நீங்க பண்ணலாம். ஹோம் ஒர்க் அவுட்ல ஓரளவுக்கு பண்ணி நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஆனா நீங்க ஜிம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்களுக்கு அதிகமானு கேட்டா டவுட் தான். கூட கேட்டாரு, ரம்ஜான் டைம்ல வந்து ஜிம் போக முடியாது, ஹோம்ல வீட்டுல பண்ணலாமா? வேணா மசில வேணா நம்ம லாஸ் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அது வேணா பாசிபிள் இருக்கு. ஸோ அது பண்ணலாமே தவிர மசில் லாஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியாகும். பைசப்ஸ்க்கு 3 பார்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்த பார்ட்டை ட்ரைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக ஏற்ற எக்யூப்மெண்ட் வேணும். ஸோ அது அவ்வளோ ஜிம் போனானா பெஸ்டா இருக்கும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்ல வந்து மசில் பில்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வேணா இருக்கிற மசிலை மெயின்டைன் வேணா பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோட்டீன் நம்ம அதிகமா சாப்பிடணும், அதிகமா தூங்கணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இருக்கிற மசிலை வேணா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த ராகுல் சாந்தி சூப்பர் ப்ரோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ அப்ரிசியேட் பட் இட்ஸ் சிம்பிள், இஃப் யூ ஆர் ஹாப்பி டூயிங் திஸ் கோ ஆன். யா, ஐ எம் ரியலி ஹாப்பி டூயிங் திஸ். இது ஒரு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. ஆர்டிக்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரோ நான் 1.5 இயர்ஸா ட்ரைன் பண்ணேன். 12th 38 kg தான் இருந்திருக்காராம். 45 kg இருந்திருக்காரு. நாட் எனஃப் ஃபார் மீ பட் வாட் கேன் ஐ டூ? ஸோ பரவாயில்ல, நீங்கள் 1.5 இயர்ஸாக வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரியலி கிரேட். அண்ட் ஆனால் ரொம்ப கம்மி, 38 kg இருந்திருக்கீங்க, இப்போ 45. அரௌண்ட் 7 kg வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் கெயின் பண்ணால் அதுக்கு மேலே ஏன் ஏறுங்கன்னா உங்கள் ஃபுட் இன்டேக் வந்து அதுக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணல. ஸோ 38 kg உங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ 45 kg இருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் வந்து சேம், அந்த மெயின்டெனன்ஸ் அடாப்ட் ஆயிடுச்சு உங்கள் பாடி. நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து இன்னும் நீங்கள் அதிகம் பண்ணணும், ப்ரோட்டீன் அதிகம் பண்ணணும். அது பண்ணால்தான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கெயின் ஆகும். அடுத்தது ஒர்க் அவுட்ல வந்து இன்டென்சிட்டியும் அதிகமாக பண்ணுங்க. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, காமன் மேன் அப்படின்னு, சிக்கன் அண்ட் எக்ஸ் இன்டேக் மேக்ஸ் பில்ட் மசில் வித் குட் வெயிட் ட்ரைனிங். யா டெஃபினெட்லி. ஸோ சிக்கன் அண்ட் எக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்கு வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்குது. எக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அண்ட் ஆல்சோ சிக்கனும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் சிக்கனும் இது பண்ணலாம், எடுக்கலாம். ஒல்லியாக ஜாலியாக இருக்க ப்ரோ.
ஓகே, அப்போ எனக்கு நீங்களும் வந்து ஒல்லியா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. ஸோ இன்னொருத்தர் என்ன ப்ரோ சாப்பிடணும் அப்படின்னு ராபின் அவர் என்ன சாப்பிடணும்னு பண்ணியிருக்காரு. என்ன சாப்பிடலாம், அதான் ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் எக்ஸ் சாப்பிடுங்க, சோயா சங்க்ஸ் முடியும்னா சாப்பிடுங்க. அடுத்தது கிரீன் கிராம் சாப்பிடலாம். ஆனால் கிரீன் கிராமு கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரைஸோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில ப்ரொஃபைல் மிஸ் ஆகும். அது நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு வேணா டிஎம் பண்ணுங்க, நான் அது எது கூட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு வசந்த்னு சொல்லிட்டு. ஸோ கோமாளி மாதிரி இருக்க ப்ரோ, இது ஸ்கின்னி பாடி, இதுக்கு ஸ்கின்னி பாடியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவர் தான் கோமாளி மாதிரி இருக்காரு. அவர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அதான் அவரால் வந்து அவர் ப்ரொஃபைல்லே தெரியுது அவர் எந்த லெவலில் வந்து ஒல்லியா இருக்காருன்னு. அவரால் அது பண்ண முடியாது, டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து அவர் இப்போ நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா வீடியோவுக்கும் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம வீடியோ மட்டும் புதுசு இல்லை, எல்லா வீடியோவுக்கும் போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கமெண்ட் மட்டும் வந்து பண்ண முடியும் அவங்களால. ஜிம்முக்கு போயிட்ட டைம் இருக்காது. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய நடக்கும் எல்லா பிளேஸ்லையுமே வந்து அவங்களால முடியாது. ஸோ இன்னொருத்தனுக்கு எடுக்கணும்ல. ஸோ வந்து இப்படிதான் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டோம் தேங்க்ஸ் ப்ரோ கமெண்ட் போட்டதுக்கு. இப்போ உங்க கமெண்ட் போடுறதுனால இந்த வீடியோ வந்து ஹிட் ஆகிருக்கு, 1 மில்லியன் போயிருக்கு. இன்னொருத்தர் வந்து சரி ப்ரோ எப்போ உடம்பு ஏற்ற போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் கமெண்ட்க்கு என்ன ரிப்ளை போடலாம் காலரு? இல்லை இப்போ அது ஏற்றலையா, இன்னும் வந்து எப்பவும் உடம்பு ஏற்ற போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணு வந்து நமக்கு கோளாறா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைசல்ங்கிறது இவர் யாருன்னே தெரியல. கரிச்சட்டி வாயா நீயா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நானும் லூசா ப்ரோ நீனு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இன்னொருத்தர் வந்து வாய் ஏம்பு சேமா வச்சு அப்படி சேமா வச்சிருக்க இன்னும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ ப்ரோ என் வாயை பாக்குற, வீடியோ போடுறான், வேற வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு விஷயமும் இருக்கு, மசில்ஸை பாரு, நீ ஏன் என் வாயை பாக்குற? ஸோ இக்னோர் திஸ் கமெண்ட். சிவான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க மீல் உடன் என்ன அனுப்புறீங்கன்னே தெரியல, மெசேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இன்னொருத்தர் வந்து பேர் வந்து நான் இங்க சொல்ல முடியாது. இந்த மதமான பேர் இல்ல வேணாம், 18+ வீடியோவா ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப இதா பேர் வந்து ஓகே, நாங்க பேர் கொடுக்கல, சேம் ப்ராப்ளம் ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் அதுக்கு நான் சொல்லியிருப்பேன், அதை நான் இப்பயும் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா இன்னொருத்தர் வந்து என்னடா ஐடி எது அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்ணன் இதுக்கு ஹெல்ப் வேற வேணுமா அவனுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐடி நேம மாத்து ப்ரோ, நீ மாத்தினா உங்களை ரிப்ளை பண்ண மாட்டேன். நீ வேணா இந்த லைவை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. நான் வந்து இந்த நேம் ரொம்ப. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காரு தமிழ் செல்வன், இதுவா உன்னோட கோல்? கன்ஃபார்ம் இது என்னோட கோல் தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன நிலைமையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது கன்ஃபார்ம் ஒரு கோல் தான். இப்போ கூட கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பாடி சேஞ்ச் பண்றது. ரொம்பவே வந்து இதா பேசுவார். கால் ஒருத்தர் பண்ணி பேசினாரு, ரொம்பவே 40 kg இருக்காரு போல. ஸோ அவர் வந்து 1 to 2 years கன்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் இது கோல் தான். நல்ல சாதனை. இன்னொருத்தர் கௌதம், நல்ல சாதனை ப்ரோ, வெல்டன் ப்ரோ, பிடிச்சிட பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. வெரி தேங்க்யூ ப்ரோ. உங்களை மாதிரி சில பேர் பண்றதுனால தான் நான் இன்னும் வீடியோ போட்டுருக்கேன். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீ ஏன் ப்ரோ உடம்பு ஏற்ற போலன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து நான் உடம்பு ஏற்ற போறேன்னு நான் எங்கேயுமே நான் வெளில சொல்லவே இல்லையே. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணா வேற ஏதோ வீடியோவை பார்த்துருக்காரா எனக்கு தெரியல. வீடியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ, ஓகேவா? உடம்பு நான் ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்ல. பாதி அழகொடையா பார்த்துட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் 35 kg ப்ரோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 35 kgல இருந்து 45 kg ஏற்றிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் இது. ஸோ அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் 35 kg இருக்கீங்க. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நீங்கள் எவ்வளோ வேணா வந்து மசில் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா கெயின் ஆகும். ஸோ ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 60 kg நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மசில் அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல வந்து நீங்கள் வந்து மசில் பில்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 1 இயர்ல வந்து நீங்கள் நல்லாவே கெயின் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக ஒரு 400 calories சப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 700 to 800 calories கிட்ட சப்ளஸ் சாப்பிட்டுருப்பேன். ஸோ அதனால ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நான் லாங் கட் பண்ணியிருப்பேன்.
ஸோ நீங்கள் 35 kg தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 15-20 kg நீங்கள் வெயிட் கெயின் பண்ணியிருந்தா கூட கரெக்டாக 500 calories சப்ளஸ் வச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஜி வந்து உங்களுக்கு முதல்ல தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பாடி கரெக்டாக ஒரு 17% to 60% பாடி ஃபேட் பண்ணி நீங்கள் முடிக்கலாம். இது இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த கமெண்ட் எனக்கு நாகராஜ்னு சொல்லிட்டு, கட்டிட தொழிலாளி மூட்டை தூக்குற கூலி பாரு, உண்மையான பலசாலி யாருன்னு தெரியும். ஜிம் போதவது உடலை அழகாக வைக்க தான், பலசாலியாக மாற இல்லை. வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ப்ரூவ்டு பை மெனி சேனல்ஸ். ஸோ நான் அந்த வீடியோவில் 1 million வீடியோவில் போய் பாருங்க, 20 seconds இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து வேஸ்ட் அப்படின்னா சொல்லவே தேவை. ஏன் இப்படி கமெண்ட் போட்டானே தெரியல. தூங்கி எந்திச்சு வந்து வீடியோ பார்த்துருப்பார் போல. சரி, மேபி அவர் ஒர்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். தூங்கி எந்திச்சு வீடியோ பார்த்து போட அப்படியே கமெண்ட் போட்டு போறாரு. அந்த வீடியோவில் நான் போய் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வேடியே எடுக்க மாட்டேன். அவரே வந்து இது மாதிரி ஓகே ஸ்ட்ராங்கஸ்ட், ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன். அவங்க வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் மென்ஸ், ஸோ அவங்களாம் வந்து 6 packs இருக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ அது ஓகே. அதுக்கு ஏன் வந்து ஜிம் வந்து அதுவும் ஜிம் என்ன போட்டிருக்காருன்னா உலக அழகாக வைக்குமா, உடலை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே. கார்டியோ பண்ணால் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வராது. ஸோ ப்ரோட்டீன் வளங்க சாப்பிட்றோம். ஸோ அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட் லிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் அவங்க ஒரு பாடியை வச்சிருந்தாலும் வெயிட் லிஃப்டிங்லாம் போய் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ மசில் யாருக்கு இருக்குமோ அவங்களாம் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ ஜிம் போகிறவங்கலாம் அதிகமான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எண்டூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்னால் வந்து எண்டூரன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ஆனால் வெயிட் லிஃப்டிங்கு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஜிம்மில் பண்ணுறவங்க நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவர் ஏன் இந்த கமெண்ட் போட்டானே எனக்கு தெரியல. அடுத்து சுரேஷ், மூஞ்சி ஏன் ப்ரோ அப்படி வச்சிருக்க? என் மூஞ்சி அப்படிதான் ப்ரோ. இப்போ எப்படி இருக்கேன் மூஞ்சி? மூஞ்சி ஏன் அப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டா, வாய் ஏன் போகுது சகோல். என் வாயை வந்துப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா வீடியோ வாயை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ பாடியை வந்து நான் இது பண்றேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாடி அதை வாயை ஏன் பார்க்குறீங்க? வாயை அப்படிதான். இதுக்கு மேலே இந்த வீடியோ நான் சொல்ல முடியாது. யோகத்தாரி வேர் இஸ் த மசில் இன் திஸ் வீடியோ? ஜான் குமார், உங்களுக்கு பெரிய மசில் இருக்கா ப்ரோ? இல்லை பெரிய மசில் இருந்தா காமிங்க ப்ரோ. என்னோட பெரிய மசில் இருந்தா காமிங்க ப்ரோ, பார்ப்போம் மசிலையும். நீங்கன்னா கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. லைக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணால் லைக், நீங்கள் வீடியோவும் வந்து சொசைட்டிக்கு பெரிய லெவலில் வீடியோவும் போட்டு சொல்ல மாட்டீங்க. எல்லா வீடியோவும் பெரிய இன்ஃப்ளூயன்சருக்கு போய் கமெண்ட் பண்ணி விட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்போ சின்ன நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி நினச்சிருக்காங்க, கமெண்ட் பண்ணாலே ஓடி போயிடுவோம் போல அப்படிதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஓடியே போக மாட்டேன். ஸோ கன்ஃபார்ம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நம்ம சேனலில். எவ்வளோ வியூஸ் போனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்பவே வியூஸ் போகுது. ஃபர்ஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 month 1 lakh 1.5 lakhs தான் வியூஸ் போகணும் யூடியூப்ல. இப்போ 1 million கிட்டவே போயிருக்கு ஈஸியாக. இன்ஸ்டாகிராமில் அதோட அதிகமாகவே நமக்கு வியூஸ் போகுது. ஒரு வீடியோ போட்டால் 4K 5K ஈஸியாக போயிடுது. ரேண்டமாக 10K above 20K அந்த மாதிரி போகுது. ஸோ அதான். ஸோ அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆர்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி தேங்க்யூ. ஒர்க் அவுட் ஸ்பிரிட் அது நான் மேபி இந்த வீக்கில் நான் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.